ஒருத்தன் முட்டாளா இருக்கான்னு காட்டுற 7 அறிகுறிகள். உலகத்துல சில ஆண்கள் இருக்காங்க. அவங்கள சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் இவன் என்னடா இப்படி ஒரு லூசா இருக்கான்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த விஷயமே தெரியாம இவங்க பாட்டுக்கு வாழ்ந்து முடிச்சிடுவாங்க. நிஜமாவே இது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமைங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்வாங்க. ஆனா, நான் பண்றது தான் கரெக்ட்டு, நான் புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு அடிச்சு நம்புவாங்க. மத்தவங்க நம்மள பார்த்து மனசுக்குள்ள சிரிக்கிறாங்களேங்கிறது கூட அவங்களுக்கு உரைக்காது. முட்டாள்தனம்னா என்ன தெரியுமா? அது சும்மா படிப்பு வராம போறதோ, இல்ல ஐக்யூ கம்மியா இருக்கிறதோ மட்டும் இல்ல. நாம யோசிக்கிற விதமே தப்பா இருக்கிறது தான் உண்மையான பிரச்சனை. இப்படி தப்பு தப்பா யோசிச்சா என்ன ஆகும்? நாம எடுக்கிற முடிவு தப்பா போகும். சொந்த பந்தம், உறவு முறை எல்லாம் கெட்டு போகும். கடைசியில அவங்க பெரிய ஆளா ஜெயிச்சு வந்திருக்க வேண்டியவங்க. ஆனா அவங்க திறமையெல்லாம் வீணா போய் சும்மா பேருக்கு ஒரு நிழல் மாதிரி வாழ்ந்துட்டு போயிருவாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாம கொஞ்சம் உஷாரா இருந்தா போதும். இந்த அறிகுறிகளை எல்லாம் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு நாம அந்த நிலைக்கு போகாம நம்மள தற்காத்துக்கலாம். அது என்ன அந்த 7 அறிகுறிகள்? வாங்க இப்ப ஒவ்வொன்னா தெளிவா பார்க்கலாம். முட்டாள்தனத்தோட 7 முக்கியமான அடையாளங்கள். இப்ப நாம பார்க்க போறது ஒருத்தர முட்டாள்னு காட்டி கொடுக்கிற 7 முக்கியமான நடத்தைகளை பத்தி தான். இத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, அதுதான் நம்ம வாழ்க்கையில நாம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முதல் படி. முதல் அடையாளம், உணர்ச்சிக்கு அடிமையா இருக்கிறது. ஸ்லேவ் டு இமோஷன்ஸ். விவரம் தெரியாத ஒருத்தன், அதாவது ஒரு முட்டாள் எப்படின்னா, அவனோட உணர்ச்சிகள் என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே ஆடுவான். அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா போதும், யோசிக்கவே மாட்டான், பட்டாசு மாதிரி டக்குன்னு வெடிச்சு சிதறிடுவான். அதே மாதிரி கொஞ்சம் சோகமா இருந்தா கூட அதை மாத்த முயற்சி பண்ணாம அப்படியே மூலையில முடங்கி போயிடுவான். அவனோட ஈகோல சின்னதா அடிபட்டுச்சின்னு வைங்க, ரொம்ப மோசமா முரட்டுத்தனமா நடந்துக்க ஆரம்பிச்சிடுவான். இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நான் கோபமா இருக்கேன்ல, அதனால இந்த உலகமே எனக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும்னு தப்பு கணக்கு போடுவான். ஆனா ஒரு புத்திசாலி அப்படி இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். உணர்ச்சிங்கிறது கடல்ல வர்ற அலை மாதிரி, வரும் போகும், அவ்வளவுதான். அது நிரந்தரம் இல்ல. அதனால அந்த உணர்ச்சி அவங்க தலை மேல ஏறி ஆட்டம் போட விட மாட்டாங்க. அது வரும்போது அமைதியா கவனிச்சிட்டு அதை கடந்து போயிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லைங்க. அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம், எப்படி எதிர்கொள்றோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையையே மாத்தும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு முட்டாள் உணர்ச்சிக்கு அடிமையாயிருப்பான். ஆனா ஒரு புத்திசாலி அந்த உணர்ச்சியையே தனக்கு சாதகமா ஆள கத்துக்குவான். இரண்டாவது அடையாளம், உழைப்பை விட அதிர்ஷ்டத்தை நம்புறது. அடுத்ததா, இந்த முட்டாள்களோட இன்னொரு முக்கியமான குணம் என்ன தெரியுமா? அவங்க எப்பவுமே உழைப்ப நம்ப மாட்டாங்க, அதிர்ஷ்டத்தை தான் நம்புவாங்க. இவங்க அடுத்தவங்க ஜெயிக்கிறத பார்த்துட்டா போதும், உடனே அதுக்கு வெளியிலிருந்து எதையாவது காரணமா சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தன் ஜெயிச்சிட்டா, அவனுக்கு என்னப்பா அதிர்ஷ்ட காத்து அடிச்சது, அதான் ஜெயிச்சான்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. ஒருத்தன் பணக்காரனா இருந்தா, இவன் கண்டிப்பா ஏதோ தில்லுமுல்லு பண்ணி தான் முன்னுக்கு வந்திருப்பான்னு அடிச்சு பேசுவாங்க. சரி, ஒருத்தன் உடம்ப நல்லா ஃபிட்டா ஆரோக்கியமா வச்சிருக்கான்னு வைங்க, அதையும் விட மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க பரம்பரை உடம்புப்பா, ஜீன் அப்படின்னு காரணம் சொல்லுவாங்க. உண்மையில இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க தெரியுமா? நம்மால இது முடியலையே அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு இவங்களுக்கு மனசு வராது. அந்த உண்மையை எதிர்கொள்ள முடியாம தப்பிக்கிறதுக்காக போடுற வேஷம்தான் இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்றது. ஆனா ஒரு புத்திசாலிக்கு நல்லாவே தெரியும், சும்மா அதிர்ஷ்டத்துல எதுவும் நடந்துராதுன்னு. விடாமுயற்சியும் ஒரு விஷயத்துல முழு ஈடுபாடும் இருந்தா மட்டும்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். தினமும் யாரு வேர்வை சிந்தி உழைக்கிறாங்களோ அவங்க கதவைத்தான் அதிர்ஷ்டம் தானா வந்து தட்டும். மூணாவது அடையாளம், வளர்ச்சியை தடுக்கிற நட்பு வட்டம். பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? உன்னோட நண்பர்கள் யாருன்னு சொல்லு, உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன்னு. இது 100க்கு 100 உண்மையான விஷயம்ங்க. ஆனா இந்த விவரம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவும் யாராவது ஒருத்தரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க, எதுக்கெடுத்தாலும் சாக்கு போக்கு பேசுறவங்க, அப்புறம் சும்மா ஊர் சுத்திக்கிட்டு நேரத்தை வீணாக்குறவங்க கூட தான் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல இருக்கத்தான் ரொம்ப பிடிக்கும். இவங்களோட நட்பு வட்டம் எப்படின்னா, ஒரு வாழிக்குள்ள இருக்கிற நண்டுகள் மாதிரிங்க.
வாழிக்குள்ள இருக்கிற ஒரு நண்டு மேலே ஏறி வர முயற்சி பண்ணா மத்த நண்டுகள் எல்லாம் சேர்ந்து அதை கீழே இழுத்து விடும் பாருங்க. அதே மாதிரி தான் இவங்களும். ஒருத்தன் உருப்பட முயற்சி பண்ணா கூட மத்தவங்க விடமாட்டாங்க. எல்லாரும் ஒரே இடத்திலேயே தேங்கி நிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு புத்திசாலி இதுல ரொம்ப தெளிவா இருப்பான். அவன் யாரோட நண்பனா இருக்க ஆசைப்படுவான்னா, தன்னை விட அதிகமா விவரம் தெரிஞ்சவங்க கூடவும், இதை விட நீ இன்னும் பெருசா சாதிக்கலாம்னு சவால் விடுறவங்க கூடவும், தன்னை அடுத்த கட்டத்துக்கு தள்ளுறவங்க கூட தான் இருக்க விரும்புவான். அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல தான் ஒரு கம்மியான அறிவு உள்ளவனா தெரியிறோமேன்னு அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுங்க கூட இருந்தா மட்டும்தான் நாமளும் சீக்கிரமா வளர முடியுங்கிறது அவனுக்கு தெரியும். 4வது அடையாளம் தேவையில்லாத சண்டையில பிடிவாதம் பிடிக்கிறது. இந்த 4வது அடையாளத்தை நாம சுத்தி இருக்கிற நிறைய பேர்கிட்ட பார்க்கலாங்க. விவரம் இல்லாத ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் கூட உட்காந்து தேவையில்லாத அரசியல் பத்தியோ இல்ல சினிமா பத்தியோ மணிக்கணக்கா வாதிடுவான். அந்த சண்டையால அவன் வாழ்க்கையில ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. ஆனா தன் முழு சக்தியையும் அதுல போட்டு வீணடிச்சுக்கிட்டு இருப்பான். இதுதாங்க அவன் முட்டாள்னு காட்டுற ஒரு தெளிவான அடையாளம். ஆனா ஒரு புத்திசாலி இதுல ரொம்ப கவனமா இருப்பான். அவனுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். நம்மகிட்ட இருக்க நேரம், எனர்ஜி எல்லாமே ரொம்ப கம்மி. அதனால அதை உருப்படியான விஷயத்துல மட்டும்தான் செலவு பண்ணணும்னு அவன் நினைப்பான். தேவையில்லாத சண்டையில நாம செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நாம செய்ய வேண்டிய முக்கியமான வேலையிலிருந்து நாமளே திருடுற நேரம்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டே இருப்பான். 5வது அடையாளம் செஞ்ச தப்புல இருந்து பாடம் கத்துக்காம இருக்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. இந்த விவரம் தெரியாதவங்க எப்பவுமே ஒரே மாதிரியான தோல்விகளை திரும்ப திரும்ப சந்திப்பாங்க. எப்படின்னா, ஒருத்தன் நம்மளை ஏமாத்திடுவான்னு தெரிஞ்சும் திரும்ப அவங்க கிட்டேயே போய் விழறது, அப்புறம் தேவையில்லாத விஷயத்துக்கு பணத்தை வாரி இறைச்சிட்டு அப்புறம் வருத்தப்படுறது, தகுதியே இல்லாத ஒருத்தரை நம்பி ஏமாந்து போறது, இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா இவங்க கிட்ட இருக்கிற பெரிய கோளாறு என்னன்னா, இவ்வளவு நடந்த பிறகும் இதெல்லாம் எதேச்சியா நடந்ததுப்பா, என் நேரம் சரியில்லைன்னு சொல்லி மழுப்பிடுவாங்க. ஆனா ஒரு புத்திசாலி இதுல வேற மாதிரிங்க. அவன் ஒரு தடவை தோத்து போயிட்டான்னா உடனே உட்காந்து யோசிப்பான். நம்ம எங்க தப்பு பண்ணோம், ஏன் இப்படி ஆச்சுன்னு ஆராய்ஞ்சு பார்த்து தன்னைத்தானே சரி பண்ணிக்குவான். அந்த தப்பை அவன் வாழ்க்கையில 2வது தடவை செய்யவே மாட்டான். ஆனா இந்த முட்டாள் எப்படின்னா, முன்னாடி ஒரு கல்லு தடுக்கி விழுந்திருப்பான். அதே இடத்துல அதே கல்லு மேல மறுபடியும் புதுசா மோதுற மாதிரி போய் விழுவான். அவனுக்கு பாடம் கத்துக்கிறதுல ஆர்வம் இருக்காது. ஆனா விழுந்துக்கே இருக்கிறது நிறுத்தவும் மாட்டான். 6வது அடையாளம் கேட்கறத விட அதிகமா பேசுறது. இந்த அடையாளம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. விவரம் தெரியாத ஒருத்தங்கிட்ட நீங்க பேசி பாருங்களேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவன் காது கொடுத்து கேட்கவே மாட்டான். நீங்க எப்ப பேசி முடிப்பீங்க, அதுக்கப்புறம்தான் என்ன பேசலான்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே காத்துட்டு இருப்பான். இவங்க நிறுத்தாம வாதம் பண்ணுவாங்க, வார்த்தைகளை வளைச்சு பேசுவாங்க. தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சா கூட அதை ஒத்துக்கிறதுக்கு அவங்க மானம் தடுத்து நிற்கும். தான் தான் சரி அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனா புத்திசாலிங்க எப்படின்னா, அவங்களுக்கு தன்னோட ஈகோ முக்கியம் இல்ல, உண்மைதான் முக்கியம். அந்த உண்மை தனக்கு வலிக்கிற மாதிரி இருந்தா கூட அதை அப்படியே ஏத்துப்பாங்க. ஆனா இந்த முட்டாள் எப்படின்னா, அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு அவனே குழி தோண்டி புதைச்சிக்கிற மாதிரி தான். தான் பேச பேச தன்னோட முட்டாள்தனம் வெளியே தெரியுதுன்னு கூட அவனுக்கு புரியாது. மத்தவங்க சொல்றத அமைதியா பொறுமையா காது கொடுத்து கேட்கிற அந்த ஒரு குணம் இருக்கு பாருங்க, அதுதாங்க ஒரு புத்திசாலியையும் திமிர் பிடிச்ச ஒரு முட்டாளையும் பிரிச்சு தெளிவா காட்டி கொடுக்கும். 7வது அடையாளம் பொறுப்பை மத்தவங்க மேல தூக்கி போடுறது. கடைசி அடையாளம், ஆனா இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தன் விவரம் இல்லாதவன்கிறத எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? அவன் தான் வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு தப்புக்கும் பொறுப்பு ஏத்துக்கவே மாட்டான். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அரசாங்கம் சரியில்லைம்பான், இல்லைன்னா பெத்தவங்க சரியில்லைம்பான், வேலை பார்க்குற இடத்துல முதலாளி மோசம்னு சொல்லுவான். கடைசியில இந்த சமூகமே சரியில்லைன்னு பழி போட யாரையாவது ஒருத்தரை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான். ஆனா ஒரு காலத்திலையும் என் மேலதான் தப்பு, நான் தான் சரியா பண்ணலன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். இப்படி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படிம்மா முன்னேற முடியும்? அது அவனோட வளர்ச்சியை அப்படியே முடக்கி போட்டுடும்.
ஆனா ஒரு புத்திசாலி எப்படின்னா, வெளியில இருந்து வர்ற சில விஷயங்கள் நம்மள பாதிக்கலாம், அத அவன் ஒத்துக்குவான். ஆனா கடைசியில என் வாழ்க்கைக்கு, என் எடுக்கிற முடிவுக்கு நான் தான் முழு பொறுப்புங்கிறத அவன் ஆழமா நம்புவான். இந்த ஒரு எண்ணமே அவனுக்கு பெரிய விடுதலைய கொடுக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையையும் நம்ம கதையையும் மாத்துற சக்தி நம்ம கையில தான் இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சிடும். இப்ப நாம பார்த்த இந்த 7 அறிகுறிகளும் ஒருத்தருக்கு இருக்குன்னா, அது அவருக்கு கிடைச்ச ஆயுள் தண்டனை கிடையாதுங்க. இது நாம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. நாம இப்படியே இருக்க போறோமா, இல்ல நம்மள மாத்திக்கிட்டு புத்திசாலியா வளரப் போறோமா? இந்த உலகம் முழுக்க இப்படிப்பட்ட ஆளுங்க தாங்க நிறைஞ்சிருக்காங்க. ஆனா பாவம், இந்த மாதிரியான குணங்கள் தங்களை எந்த அளவுக்கு கட்டி போட்டு வச்சிருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இப்போ நான் இதையெல்லாம் சொன்னதுக்கு காரணம் யாரையும் குறை சொல்லணும்னோ இல்ல மட்டம் தட்டணும்னோ கிடையாதுங்க. மாறாக, நாம யாருன்னு நமக்கே புரிய வைக்கவும், நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு வழியை காட்டவும் தான். மாற்றம்ங்கிறது எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? இந்த அறிகுறிகள் எல்லாம் நம்மகிட்டயும் இருக்கான்னு முதல்ல நாம புரிஞ்சிக்கிறதுல தான் இருக்கு. புத்திசாலியா இருக்கிறதுனா வாழ்க்கையில தப்பே செய்யாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லைங்க. தப்பு எல்லா மனுஷங்களும் பண்றதுதான். ஆனா செஞ்ச தப்பிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு பாதைய சரி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். கடைசியா ஒண்ணுங்க, இது இப்போ உங்க கையில இருக்கிற ஒரு முடிவு. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்படியே இருந்துட்டு போறேன்னு அந்த அறியாமையிலேயே வசதியா தூங்கிட்டு இருக்கலாம். இல்லன்னா எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோட நம்மள நாமளே மாத்திக்கிட்டு ஒரு புது வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கலாம். அந்த தேர்வு இப்போ உங்க கையில. நண்பர்களே, முட்டாள்தனம் என்பதற்கான உண்மையான அர்த்தம் தப்பே செய்யக்கூடாது என்பதில்லை. செஞ்ச தப்ப ஒத்துக்காம, அதிலிருந்து எதையும் கத்துக்காம, அதையே திரும்ப திரும்ப செய்வதுதான் உண்மையான முட்டாள்தனம். இந்த வீடியோல சொன்ன அறிகுறிகள் யாரையாவது குறை சொல்லதற்காக இல்லை, நம்மள நாமே நேர்மையா பார்த்துக்கிறதுக்காக. இன்று ஒரு சின்ன விழிப்புணர்வு வந்துச்சுன்னா, நாளைக்கு உங்கள் முடிவுகள் மாறும். முடிவுகள் மாறினால் முழு வாழ்க்கையே மாறும். புத்திசாலியா பிறக்க வேண்டிய அவசியமில்லை, புத்திசாலியா மாறணும்னு முடிவெடுத்தாலே போதும்.